ஸ்கோடா கைலாக் கடந்த சில நாட்களாகவே ஸ்கோடா ஒரு பெரிய ஹைப்பை இந்த ஸ்கோடா கைலாக்கு கிரியேட் பண்ணாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு செக்மெண்ட், ஒரு கார் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாடா நெக்ஸானா இருக்கலாம், இல்லை மஹிந்திரா XUV 3XOவாக இருக்கலாம், இல்லை ஹுண்டாய் வென்யூவாக இருக்கலாம், கியா சோனட்டாக இருக்கலாம், மாருதி பிரெஸாவாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி கார்கள் களமாடக்கூடிய இந்த சப்காம்பேக்ட் SUV செக்மெண்ட்ல தான் இந்த கைலாக் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கைலாக்கு இவ்வளோ ஹைப்பை அவங்க கிரியேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. என்ன இலக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதனுடைய பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கோடா குஷக் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலாக ஒரு வருடத்திற்கு ஒரு 50,000 இல்லை 51,000 52,000 தான் வியாபாரம் ஆகுதுன்னா, இன்ஃபேக்ட் 2022 அவ்வளோதான் வியாபாரம் ஆச்சு, விற்பனை ஆனது. ஆனால் இப்போ இதை வந்து ஒரு ஆண்டுக்கு 1,00,000 கார்கள் விற்பனை செய்யணுன்ற ஒரு இலக்கோட இவங்க வந்திருக்காங்க. இந்த கைலாக் என்ற பேரையே யார் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கைலாக்குடைய வாடிக்கையாளர்கள் தான் வச்சிருக்காங்க. ஏற்கனவே 2000 என்ட்ரி வந்தது. இந்த ஹைப்புக்கு இது பொருத்தமான காரா அதுதான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு சப் காம்பேக்ட் SUV என்பதால இதனுடைய நீளம் என்பது வந்து 3995 mm இருக்கு. இது வந்து ஒரு சப் காம்பேக்ட் SUV என்பதால இதனுடைய வீல் பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2566 mm என்பதுதான். இப்போ இந்த கார்ல இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் நம்ம குயிக்கா பார்க்கலாம். குஷக் ஸ்லாவியா போன்ற கார்கள்ல இருக்கக்கூடிய அதே 1 லிட்டர் TSI இன்ஜின் தான் இந்த கைலாக்லயும் இருக்கு. இது 3 சிலிண்டர்கள் கொண்ட இன்ஜின். இது 115 HP அளவுக்கு சக்தியையும் ஒரு 178 Nm அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய கார் இது. சரி, இதனுடைய வேகம் எப்படி, இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இது 0 to 100 km 10.5 வினாடிகளில் கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூயல் எக்கானமி பத்தி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது தான் தெரியும். பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரில் நிறைய பாதுகாப்பு வசதிகள், அதாவது ஸ்டாண்டர்டாகவே 25 பாதுகாப்பு வசதிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை எண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 35 பாதுகாப்பு வசதிகள் இருக்கு. ஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 காற்றுப்பைகள், ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், மோட்டார் ஸ்லிப் ரெகுலேஷன், ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், இப்படி சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அதுவும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முகப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கில் தான் வந்து இதில் அடையாளமாக திகழ்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு கட்டுமஸ்தான ஒரு வீரன் இருக்கான் இல்லையா, அந்த வீரனுடைய மார் எலும்பு, அதாவது ரிப்ஸ்ன்னு சொல்கிறது இல்லையா, அதை ஒரு நினைவுபடுத்த வகையில் தான் இந்த கிரில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கிட் பிளேட்டாக இருந்தாலும் சரி, ஏர்டமாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே வந்து இந்த காரினுடைய இந்த கிரில்லுக்கு இயந்து போகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்கணும், இரவு நேரங்கள் இது ஒளிர்றது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து LED DRL இது. ஸோ இங்கே டேர்ன் இண்டிகேட்டர் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, இதுவும் LED தான். இங்கே இருக்க 17 inch அலாய் வீலாக இருந்தாலும் சரி, அதில் டியூயல் டோன் கலராக இருந்தாலும் சரி, அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கிளாடிங்காக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த காருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இது SUV லுக்கு கொடுக்குது. ஈவன் இந்த டோர் ஹேண்டில் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலாக வந்து குரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த காருக்கு ரொம்ப அழகாக சேர்க்கிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாக் அவுட் செய்யப்பட்ட இந்த A பில்லர் B பில்லரும் சரி, இதனுடைய ரூஃப் ரயிலும் சரி, இங்கே ஆக்சுவலாக பொதுவாக இங்கே அலுமினியத்தில் கொடுப்பாங்க, ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த காருக்கு ஒரு வகையில் வந்து ஒரு தனித்துவத்தை சேர்க்குதுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பொதுவாக சைட் ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா அதிகமான கிரீஸ் கோடுகள் இல்லை. ஸோ மினிமலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் இந்த ஹேண்டில் இருக்கக்கூடிய குரோம் வந்து இந்த காரினுடைய அந்தஸ்தை, இதனுடைய மதிப்பை ரொம்ப வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்ல முடியும். ஸோ எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து பின்னாடி வந்து நம்ம டிஸ்க் பிரேக் இங்கே பார்க்க முடியல, ஆனால் ஃப்ரண்ட் வீலில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம காரினுடைய பின்புறத்துக்கு வந்து பார்க்குறோம். காரினுடைய பின்புறத்தில் எகைன் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் LED தான். இந்த விளக்குகளும் ஒரு கிறிஸ்டல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் வந்து கைலாக் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே வந்து ஆக்சுவலாக கைலாய மலை அப்படின்னு நம்ம புரிஞ்சிங்கன்னா கூட அதில் அவங்களுடைய மொழியில் இதை வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஈவன் வந்து இந்த காரினுடைய எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செக்கோஸ்லோவாக்கியா. அந்த செக்கோஸ்லோவாக்கியா நாட்டினுடைய ஒரு தனித்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் தான். ஸோ அதனால தான் இந்த காருக்கே கிறிஸ்டல் கைலாக் என்ற பேர் வச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட இந்த டெயில் லைட்டில் கூட கிறிஸ்டலுடைய அடையாளங்களை பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது ஸ்கோடா என்ற முத்திரையை நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு புதிய முத்திரை. இது உலக லெவலில் ஸ்கோடான்றது இப்போ இந்த ஒரு ஃபாண்ட்டில் தான் எழுதுறாங்க, இந்த ஸ்டைலில் தான் எழுதுறாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் முதல் முறையாக இந்தியாவில் இந்த ஸ்கோடா என்ற முத்திரை பதிக்கப்பட்ட விஷயங்கள் நாம் பார்க்குறோம். அதே போலவே இங்கே நாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர், இது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லேம்ப் அழகாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபிட் ஆண்டனா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் ப்ரொபோர்ஷன்டாக இந்த காருக்கு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய இந்த ரியர் பம்பரும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஸ்கிட் பிளேட்டும் சரி, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த காருக்கு வந்து ரொம்ப ஒரு
ஒரு கம்பீரமான லுக்கை கொடுக்குது. அதுக்கு அடுத்தது ஸோ இந்த காருடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இது வந்து 446 லிட்டர். இது இன்ஃபேக்ட் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 2வது வரிசை சீட்டுகளை 40-60 அளவில் ஸ்பிளிட் பண்ணி டோட்டலாகவே ஸ்பிளிட் மடக்கி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், இது 3 மடங்காக வந்து இது அதிகமாகிடும். அதாவது 1200 லிட்டருக்கு மேலே இதோடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. இங்கே ஒரு பார்சல் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல சரியான ஹைட்டில் இருக்கிறதுனால ஒரு பொருட்களை ஈஸியாக ஏற்றவோ இறக்கவோ இங்கே முடியும். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லைட் கொடுத்துருக்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்கு, அதே போல இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பயன்படக்கூடிய ஒரு அம்சங்கள். சரி, இப்போ காருடைய உட்புறம் எப்படி இருக்குன்றதான் பார்க்க போறோம். குஷக்குக்கும் இந்த கைலாக்குக்கும் இந்த உள்ள அலங்காரத்தை பொறுத்து மட்டும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நம்மளால பார்க்க முடியல. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அதை பிரதிபலிக்கிற அளவு தான் இங்கே பல விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்கே உட்காந்துருக்க நம்ம டிரைவர் சீட் இருக்கு இல்லையா, இது 6-way அட்ஜஸ்டபிள் சீட், இது வென்டிலேட்டட் சீட், இதுவும் வென்டிலேட்டட் சீட் தான். இது வந்து இதுவும் வந்து பவர்ட் சீட் தான் இதுவும். சரி, இங்க இருக்கக்கூடிய இந்த டச் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு. இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்பது 8 இன்ச்சஸ். குஷக்ல இருக்கக்கூடிய அதே 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் தான் இங்கேயும் கொடுத்துருக்கு நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஏசி வென்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம குஷக்ல இருக்க மாதிரியே தான் இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு சிங்கிள் பேனல் சன்ரூஃப் இருக்கிறது நம்ம இங்க பார்க்க முடியுது. இதன் வழியாக பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்கிறதுனால ஒயர்லெஸ்ஸாவே இதை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம போனையும் வந்து ஒயர்லெஸ் சார்ஜரையும் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம போன் இங்க ஃபிட் ஆகல. ஸோ இங்க பின் சீட் வந்து எந்த அளவுக்கு தாராளமா இருக்குன்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த காருடைய பின் இருக்கைகள் எந்த அளவுக்கு சௌகரியமா இருக்குன்னு பார்க்குறோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து ஒரு சரியான பொசிஷனில் இருக்குது. இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கூட, பட் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப நம்மளை உடம்பை தழுவி ரொம்ப அணைச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 172 சென்டிமீட்டர் உயரம். ஸோ இதற்கு மேலே இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே 3 பேர் உட்காரது நிச்சயமாக வந்து ஒரு இஷ்யூ தான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டனலும் இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்காக ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது, நம்ம பார்க்க முடியுது. தனியாக ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறைய அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே இருக்கிறது வென்டிலேட்டட் சீட் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து நல்ல சீட்டு தான். நல்ல கம்ஃபர்டபுளான நல்ல ஒரு சரியான அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய சீட்டாகவே இங்கே இருக்கிறதாவ பார்க்குறோம். ஜன்னல் நல்ல விண்டோனோட சைஸ் வந்து சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை, சரியாக இருக்கிறதுனால சரியான சைஸில் இருக்கிறதுனால நம்ம இங்கே கார் வந்து ரொம்ப ஒரு அடைஞ்ச மாதிரி இல்லை, ரொம்ப விசாலமாக இருக்க மாதிரியே இருக்குது. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல இல்லை அடாஸ் ஃபீச்சர்ஸ் இல்லைன்றது மட்டும்தான் ஒரு குறை. இந்த காருடைய ஆரம்ப வேரியண்டின் ஆரம்ப விலையை மட்டும்தான் அப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது 7,89,000 ரூபாய். இது எக்ஸ்ஷோரூம் விலை. ஆனால் மற்ற வேரியண்டோட விலையெல்லாம் தெரியல. அந்த விலையும் வந்தால்தான் இது போட்டி கார்களோடு எந்த அளவுக்கு போட்டி போட முடியும் என்பதை நாம உறுதியாக சொல்ல முடியும். சரி, இந்த காரோட புக்கிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்குது. டெலிவரி என்பது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி என்று தொடங்கும்.